குடியாத்தம் பணிமனைக்கு வந்த திமுக எம்எல்ஏ அமலு உள்ளிட்டோரை வெளியேறுமாறு வலியுறுத்தி அதிமுக மற்றும் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய பனிமலை முன்பாக சிஐடி மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று அங்கு கூட்டமாக அமர்ந்திருந்தனர். அப்போது பல்வேறு பனிமலைக்கு சென்று குடியாத்தம் பனிமலைக்கு வந்த குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு மற்றும் திமுக நிர்வாகிகள் அப்பகுதியில் அந்த ஆய்வு மேற்கொண்டு சென்ற போது அவர்களை ஆய்வு செய்யக்கூடாது எனவும் உள்ளே வரக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே திமுக மற்றும் சிஐடி மற்றும் அதிமுக கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. இடையில் போலீசார் உள்புகுந்து அவர்களை சமாதானம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் இரு கட்சியினரிடையே அங்கு தள்ளுமுள்ளு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் ஆய்வு செய்யக்கூடாது எனவும் தொடர்ந்து ஆய்வு செய்தால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று பேருந்து தடுத்து நிறுத்தி அதன் கீழே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றது. அவர்களை சமாதானப்படுத்தி போலீசார் அவர்களை ஓரமாக அனுப்பி வைத்து பேருந்துகளை பழைய மாதிரி இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அமுலு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒன்றால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது வேலூர் மாவட்டத்தில் படிப்படியாக அந்த பேருந்துகள் இயக்கம் என்பது அதிகரிக்கப்பட்டு தற்போது 90% மேலாக அந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து குடியாத்தம் அதே போன்று சித்தூர், அதே போல கர்நாடகா மாநிலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தொலைதூர பேருந்துகளும் நகர்ப்புற பேருந்துகளும் கிராமப்புற பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குடியாத்தம் பனிமலையில் மட்டும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே சிறிது நேரம் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது அவர்களை சமாதானம் செய்து போலீசார் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நன்றி ஸ்ரீராம்.